ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2024ஓட லாஸ்ட் பெரிய படமான கங்குவாவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னோட ரிவ்யூ கூட பர்சனல் சேனலான மணி மூவி பஃப் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ கங்குவா படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா அந்த ரிவ்யூ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரலா வந்து ரிவ்யூஸையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ரிவ்யூஸை வச்சு ரிசல்ட் ஓரளவுக்கு கணிச்சிடலாம். அதாவது படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரானரியான ரிவ்யூஸ் வேணும். பட் கங்குவா பொறுத்த வரைக்கும் டீசென்ட், அபவ் ஆவரேஜ்னு இந்த கேட்டகரிஸ்குள்ள தான் இருக்கு. அண்ட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் படம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மேபி அவங்க பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்த்து போயிருக்கலாம். நான் 2.5 மணி நேரம் எப்படா உட்கார போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போனேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க விரும்பாத சில இயக்குநர்கள்ல சிவா முக்கியமானவர். ஸோ சூர்யாவுக்காக போனேன். ஸோ ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே போனதால படம் பார்த்த பிறகு பரவாயில்ல, ஒரு வாட்சபிளான படமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுவும் சிறுத்தை சிவா அவர்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதாவது அவரோட மிகப்பெரிய ஒரு வெற்றி படமே சுமாரா தான் இருக்கும். ஸோ இவர் படத்துக்கு நிறைய பேர் பாகுபலி எதிர்பார்த்து வந்ததுன்றது ஆச்சரியமா இருக்கு. ஸோ சிவா அவர்களோட கெப்பாசிட்டிக்கு இந்த ரிசல்ட்டே பெட்டரான ஒரு ரிசல்ட். ஸோ ஒரு இயக்குனரோட லெவலுக்கு படத்தை எதிர்பார்த்து போறது நல்லது. ஸோ எப்படி பார்த்தாலும் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஹிட்டா இருக்குன்ற மாதிரி தெரியுது. அண்ட் இன்னைக்கு முதல் நாள் கலெக்ஷன் ஒரு 40-50 கோடியை தாண்டி வந்தா ஃபைனல் கலெக்ஷன் ஒரு 150-200 கோடி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். அண்ட் இந்த வீக்கெண்ட்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எனக்கு வாட்சபிளா இருக்குன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இன்னும் பெட்டரா ஒர்க் ஆகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் கங்குவா கலெக்ஷன் கோட்டு கிட்ட கூட வராது. அப்போ இந்த வருஷத்தோட நம்பர் 1 பாக்ஸ் ஆபீஸ் படம் கோட்டு தான். கங்குவா பீட் பண்ணாதுன்றது தெரியும். பட் ஸ்டில் இந்த கண்டென்ட் ஒரு பீரியாடிக் கண்டென்ட்ன்றதால எங்கேயாவது எக்கு தப்பா கிளிக் ஆச்சுன்னா ஒரு மேஜிக் நடக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சான்ஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. அண்ட் கோட் கலெக்ஷன் கிட்ட போகவே சான்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் அமரன் 250 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. பட் அமரன் கிட்ட போகுமான்றதே கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஸ்டில் அமரன் படம் நிறைய தியேட்டர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற வேட்டையன் படத்தோட கலெக்ஷன் கூட வேணா கங்குவா போட்டி போடலாம். பேசாம 2 படமுமே ஒன்னா வந்திருக்கலாம் போல. ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் கங்குவா ஒரு பேட் ஃபிலிம் கிடையாது. என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனீங்கன்னா ஒரு வாட்சபிளான படம் தான். ஸோ படம் பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.